பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு முழக்கம் உண்டாயிட்டுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முதல் முறை பெந்தகோஸ்தே என்று சொல்லக்கூடிய நாளில், அந்த பெந்தகோஸ்தே நாளில் கூடியிருந்த அந்த பெந்தகோஸ்துக்காரங்க தங்களை பிதற்றிக் கொள்கிறார்களே, கூடி வந்திருந்த யாரு? ஆண்டவருடையவர்கள் ஏறக்குறைய 120 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த ஒரு இடத்தில் கூடி வந்திருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் எங்கிருந்து உண்டாச்சு? இது வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். எங்க இருந்து உண்டாகலப்போ? கட்டடத்துக்குள்ள இருந்து வரல, பூமியில இருந்து, அந்த கட்டடத்துல இருந்து, ரூம்ல இருந்து உண்டாகல. ஏனென்று சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் களவாய் எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று கட்டுக்கதை கட்டுகிறார்கள். அவளை பிடிக்க தொடர்ந்தார்கள். இவங்க பயந்து போய் என்ன செஞ்சாங்க? அங்கங்க போய் ஒளிஞ்சிருந்தாங்க. இயேசுவானவர் அவருடைய அரைக்கதவை தட்டினார். உயிர்த்தெழுந்து ஒரு அரைக்கதவை தட்டுகிறார். டமார் டமார் என்று தட்டுகிறார். பேதுரும் யோவானும் யாக்கோவும் பயந்து அந்த கதவை திறக்க மறுக்கிறார்கள் என்று சொல்வதற்கெல்லாம் அங்க இடம் இல்ல. தட்டவே மாட்டார். தட்டினாலும் திறக்கவும் மாட்டார்கள். பயந்து நடுங்கி போய் அவர்கள் இருக்கிறார்கள். தெய்வமாகிய கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பூட்டி இருக்கிற அறைக்குள் அவள் மத்தியிலே அவர் தரிசனமாய் அவர்களுக்கு தன்னை காண்பார்.